வணக்கம். நான் குமரகுரு. நேற்றைய தினம் 13/8/2026 அன்று கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு கொடி ஊர்வலத்தை, தேசிய கொடியை ஏந்தி போகக்கூடிய ஒரு ஊர்வலத்தை நடத்துவதற்கான பர்மிஷனை கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனரிடம் கேட்டிருந்தோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த கோரிக்கையை நிராகரித்து நேற்றைய தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது, உங்களை நாங்கள் அனுமதிச்சா கோயம்புத்தூர் முழுக்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக இருக்கும். தேசிய கொடியை ஏற்றிட்டு வர்றதுனால பல இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆடிப்பூரம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்ட அந்த வழியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் இதை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார் நேற்று. அந்த ரிஜெக்ஷன் ஆர்டர் மேலே நாங்கள் இன்றைக்கி ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு இன்றைக்கி ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் ஜஸ்டிஸ் முன்னாடி இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. அவர் இன்றைக்கி பெர்மிஷன் கொடுத்து இன்றைக்கி கொண்டு வர சொன்னார். இன்றைக்கி கொண்டு வந்தோம். இன்றைக்கி வரும்போது அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏகப்பட்ட கேள்வி கேட்டார். அவர் அந்த ஆர்டரை படித்து பார்த்துட்டு, ஒரு நாட்டில் தேசிய கொடியை ஏந்தி ஒருத்தர் ஊர்வலம் போகனா அதனால் ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக போயிடுச்சா, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாகிடுச்சு, அதை கூட உங்களுக்கு என்ன வேலை? அந்த ஆர்டரை பாஸ் பண்ண அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட இந்த கொடியின் கீழே தான் அவர் இயங்குறாரு. இந்த கொடி தான் அவரை காப்பாற்றுது, நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுது அந்த கொடி தான். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ஊர்வலம் போனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம், அதை கோர்ட்டு தலையிடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தேசிய கொடியை ஏந்தி நாட்டில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அதை வரவேற்று உடனடியாக பர்மிஷன் கொடுக்காம வேண்டுமுன்னே பண்ணுறீங்க. பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி பர்மிஷன் கிடைக்கல தான் கோர்ட்டுக்கு வந்தீங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் மறுக்கிறது நல்லதில்லை. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்ணது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிச்சுட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்து, அதெல்லாம் இல்லை, நீங்களாக பார்த்து ஒரு டைம் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பெர்மிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, இது இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் நாங்கள் ரிட் பெட்டிஷன் போட்ட உடனே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு நீங்கள் எப்போ கோர்ட்டுக்கு போனீங்களோ அப்படி கோர்ட்லேயே போய் நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கிங்க, நான் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு வாய்மொழியாக நீங்கள் கொடுத்த அத்தனை பெட்டிஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அதுவும் அனுமதி கேட்ட அத்தனை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு ஓரலாக வாய்மொழியாக சொல்லி இன்றைக்கி நேற்று நடக்க பல இடத்துல பல மாவட்டங்களில் நடக்க கொடி பேரணி ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதுக்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் இந்த உத்தரவுக்காக நான் போட்டிருந்தோம். இந்த மனு இன்றைக்கி காலையில் வந்துச்சு. அப்புறம் எங்களை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஒரு நல்ல இடமா சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மனுதாரர் நாங்கள் என்ன பண்ணோம்னா, போலீஸோடையே சேர்ந்து, ஏன்னா வீணாக பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி போலீஸோடையே சேர்ந்து அவர்கள் அனுமதித்து இருந்த தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூரில் கூட அனுமதிச்சிருந்த அந்த பல ரூட்டுகளில் ஒரு ரூட்டான அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து போகிற மாதிரி ஒரு ரூட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுவும் இன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சு, ஆர்டர் காப்பி வரணும். அதனால் நாளைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது, 18ஆம் தேதி 4லேருந்து 7க்கு நாங்கள் நடத்துறதுக்கு கேட்டிருந்தோம். நீதியரசரும் 2 பேர் கருத்தும் கேட்டு ஒரு 2 பேரும் சமரசமாக வந்ததுனால சந்தோஷம், அந்த இடத்துல நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணார். 2:15 பாஸ் பண்ணும்போது கடுமையான கண்டிப்பை இன்றைக்கி ஒரு போலீஸ் மேலே காமிச்சாங்க. அந்த ஆர்டர் போடும்போது ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தினார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஊரில், எந்த கோயம்புத்தூரில், திருப்பூரில் கொடிகாத்த குமரன் உயிரை அந்த கொடிக்காக இழந்தானோ அந்த இடத்துல அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு அவனை அடித்து கடைசி வரைக்கும் அவனை அடிச்சும்போது கூட கொடியை கீழே விடாமல் தூக்கி நின்ன ஒரே காரணத்துக்காக கொடிகாத்த குமரன் இன்றைக்கும் நம்ம மனசில் இருக்காரு. அந்த பகுதியிலிருந்து வர்ற ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயத்துக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்லும்போது என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட போலீஸ் எல்லாம் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தேசிய கொடி பேரணிக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பேரணியோட ஒப்பிட்டு 2 ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே யாட்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கொடுக்காதீங்க. அது வேறு, இது வேறு. இதுக்கு உண்டான பெர்மிஷனை தயவுசெய்து எல்லாருக்கும் கொடுங்க. நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு தேசிய கொடி என்னென்ன தெரியல, நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. அதை கொண்டு வரதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி முயன்றால் அவங்களை நம்ம ஊக்குவிக்கணுமே தவிர அவங்கள எந்த காலத்துக்கு கொண்டு அவங்களுக்கு நம்ம நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை கடுமையாக கண்டித்து இன்றைக்கி ஆர்டர் பாஸ் பண்ணி இன்றைக்கி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதனால் 18ஆம் தேதி கோவை மாநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட ரீதியாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களோடு சேர்ந்து மூவர்ண கொடியை ஏந்தி நாங்கள் தேசிய கொடியுடன் ஊர்வலம் கண்டிப்பாக போகப்படும் என்ற மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம்.